ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது செப்டம்பர் அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா என் சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியே பல நாள் ஆயிடுச்சு. திருச்சி டு பெங்களூர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு லாங் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணலை. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ ஃப்ரம் பெங்களூர். பட் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். லாங் வீடியோவுமே 1-2 எடுத்து வச்சிருக்கேன். அதை இனிமேட்டுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பூஜா ஹாலிடேஸ் அப்போ இங்கே வந்திருந்தா பெங்களூருக்கு. அவளோட சேர்ந்து நான் பனேர்கட்டா ஜூ வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனதே இங்கே ரொம்ப லேட்டு. நாங்கள் ஒயிட்ஃபீல்ட்ல இருந்த மெட்ரோ பிடிச்சி வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிருந்தோம். இந்த டிராபிக்ல இங்க ரீச் ஆக முடியுமா முடியாதான்ற டவுட்டோட தான் ஆட்டோக்கே நாங்க 400 ருபீஸ்க்கு மேல கொடுத்து தான் வந்திருந்தோம். பட் எனிஹவ் நாங்க 3 o'clock ரீச் ஆயிட்டோம். பட் ரீச் ஆன உடனே அங்க சரியான மழை. ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க வெறும் ஜூ மட்டும் தான் போலான் இருந்தோம். சஃபாரின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது போனீங்கன்னா நீங்க வேன்ல கூட்டிட்டு போவாங்க. அவங்கள ஜூக்கு வந்துட்டு அடல்ட்ஸுக்கு 120 ருபீஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. மழை அங்க விட்டு பெஞ்சனால நாங்க இவி வெஹிக்கல் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டென்ஷனோட தான் என்டர் ஆயிருந்தோம். பட் அதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியா இருந்தது. இந்த பேர்லாம் எனக்கு படிக்க தெரியல. ஆனா வைல்டு டாக் அதை பார்க்கும்போது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மாதிரியே இருந்தது. மனுஷங்களையா பார்த்து வெறுத்து போயிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டா இருந்தது. ஆனா அந்த வைல்டு டாக் எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்காக கியூட்டா அங்க ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வெளியில வந்துட்டு உள்ளர போயிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தது. இன்னும் ஒரு பெரிய தப்பு நாங்க என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இவி வெஹிக்கல் எடுத்ததுதான். நாங்க நடந்தே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையுமே பார்த்திருக்கலாம். அவங்க வந்து ஸ்டார்டிங் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சரியா காமிக்கல. டக்குன்னு அந்த ஜிராஃபி எல்லாம் பார்க்கவே இல்லை, கொண்டு போயிட்டாங்க. திருப்பி அகைன் அவங்க ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க திருப்பி வந்து ஃபுல்லா ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்திருந்தோம். இஃப் யூ ஆர் கோயிங் தேர் நீங்க நடந்தே போய் பாருங்க. ஒன்னொன்னுத்தையுமே நீங்க பொறுமையா பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் அனிமலால எலிஃபென்டா இருந்தது. எல்லாமே ரொம்ப குட்டியா இருந்தது. ஒண்ணு கூட பெருசா இல்ல. அண்ட் இந்த எலிஃபென்ட் எல்லாத்தையுமே யாரோ அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த நேம் போர்டு எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் லயன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவி வெஹிக்கல் வந்து விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. 2 லைன் வந்து இருந்தது. பட் அது கொஞ்சம் உள்ளர தள்ளி இருந்தனால நாங்க கொஞ்சம் மேல போயிட்டு வந்தோம். மேல பாத்தீங்கன்னா சீத்தா ஒன்று இருந்தது. அதுவுமே மழை பெஞ்சனால வெளியில வரல. நீங்க சஃபாரி சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை வேன்ல கூட்டிட்டு போயிட்டு எல்லா அனிமல் பக்கத்திலேயே கொண்டு போய் காமிப்பாங்க. அதோட காஸ்ட் எனக்கு தெரியல, அரௌண்ட் 800 ருபீஸ் இருந்தது. 120 ருபீஸ்க்கு இது சம ஒர்த். நாங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா எல்லாத்தையுமே நிறுத்தி நிதாரணமா பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம். இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:30ல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு அனிமல்ஸையுமே பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது. பிகாஸ் இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்க முடியாது. எனக்காவது ஒரு நாள் தான் பார்க்க முடியும். நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா ஒரு வீக் டேவை வந்து இதுக்காகவே நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்க சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, வெளியில ஃபுட் கோர்ட்னு நிறைய இருக்கு. அதெல்லாமே நாங்க எதுவுமே பார்க்கல. எங்க வீட்டுக்கு அதிகமா வர கெஸ்டான மங்கி, பாம்பு எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம். எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. அண்ட் நாங்க போயிருந்தது சண்டே, அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தா 2 டைகருமே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தது. கோவத்துல ஒரு டைகர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு டைகர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தது. அண்ட் அதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டுமே வயசான டைகர் போல பார்க்கும் போதே தெரியும். அதுல ஒரு டைகர்னால சுத்தமா நடக்க முடியல. நடக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்துட்டு கொஞ்சம் தடுமாறி தான் நடந்துட்டு இருந்தது. டிவியில வரும்போது நாங்க அந்த மானெல்லாம் ஒழுங்காவே பார்க்கல. ஸோ அதனால இறக்கி விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த மானை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். நான் அதிகமா அப்சர்வ் பண்ண அனிமல் இதுதான். தமிழ்ல இதை நீர் யானைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல எனக்கு சரியா தெரியல, வாட்டர் எலிஃபென்ட்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான நேம் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமலையே நாங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் அது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் தண்ணியில நின்னுகிட்டே இருந்தது. திடீர்னு அப்படியே கவுந்துருச்சு தண்ணிக்குள்ள. அண்ட் அது ரொமான்டிக்காவே ஏதோ ட்ரை பண்ணிச்சு. அதையுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாத்தையுமே நாங்க ஈவில போகும்போது உட்காந்து பார்க்க முடியல. ஸோ அதனாலதான் திருப்பி நடந்து வந்து எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டு இருந்தோம். நீங்க சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஒரு ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க. ரொம்பவே வர்த்தா இருக்கும். பட் எவ்வளவு முன்னாடி ரீச் ஆக முடியுமோ அங்க போயிடுங்க. சின்ன வயசுல ஜூக்கு கூட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் தனியா இப்பதான் நான் வந்து வரேன். இந்த ஒரு பனேர்கட்டா நேஷனல் பார்க் ரீச் ஆகிறதுக்கு வழி தெரியாம எங்கெங்கயோ சுத்திட்டு இங்க வரவே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இங்க இருந்த crocodile எல்லாம் பார்க்க ரொம்பவே சிரிப்பா இருந்தது. அந்த இடத்த விட்டு அது நவுறவே இல்ல. ஐஸ் அண்ட் வாட்டர்ல ஸ்டாச்சு சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒரு இடத்துல நிறைய குரங்கு இருந்தது, நிறைய ஸ்வாம்ஸ் இருந்தது. அண்ட் ஃபைனலா அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த எக்ஸிட் கேட்ல வந்து வெளியே வந்துட்டோம். வெளியில வந்தீங்கன்னா குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்காக சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருந்தது. ஆனா அது பக்கத்துல பெரியவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கான ரெஸ்டிங் ஸ்பேஸும் இருந்தது. இன்னைக்கு இதை பார்க்க முடியுமான்ற டவுட்டோட தான் வந்திருந்தோம். பட் 450 எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே ஒரே ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ் ஏரியாச்சு. வரும்போதே எனக்கு ரூட் தெரியாதனால ஆட்டோல தான் வந்திருந்தேன். 400 ருபீஸ் கிட்ட ஆச்சு. ஆல்ரெடி எங்க அம்மா அப்பா இங்க விசிட் பண்ணியிருந்தாங்க. பஸ்லயே உங்க ஏரியாக்கு பஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து பார்த்தோம். எனக்கு எந்த பஸ்ன்னு சரியா தெரியல. அதுல இருக்க பேரும் எனக்கு தெரியல. பிகாஸ் எல்லாமே கன்னடால இருந்தது. ஏதோ ஒரு பஸ்ல ஏறி என்ன எங்கேயோ இறக்கி விட்டுட்டாங்க. திருப்பி எங்கேயோ இறக்கி விட்ட இடத்துல இருந்து ஏறி எலக்ட்ரானிக் சிட்டி வந்து போயிட்டோம். எங்க ஏறணும் இறங்கணும்ன்றது மட்டும் தான் தெரியும். நடுவுல எப்படிலாம் ஸ்டாப் மாறணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அவங்களே என்ன எங்கேயோ இறக்கி விட்டாங்க. நான் ரொம்ப சீக்கிரத்துல கன்னடா கத்துக்கிட்டா மட்டும்தான் லோக்கல் டிராவல் எல்லாமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாவே மழை விட்டு தான் பேஞ்சிட்டு இருந்தது. ஃபைனலா எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ வந்துட்டோம். என்ன
என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோல ரொம்பவே ஈஸியா டிராவல் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ அதனால மெட்ரோல இருந்து எங்க ஸ்டேஷனுக்கு வந்து போயாச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஓவராலா இன்னைக்கு டேவை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தேன். அண்ட் இதே மாதிரி பெங்களூர்ல இருக்க இடம்லாம் சுத்தி பாக்குறத வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.